இந்த நாளிலே இந்த நாளிலிருந்து வருகின்ற சில வாரங்கள் உங்களோடு கூட நான் ரோமர் நிருபத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறேன். நான் தொடக்கத்திலிருந்து அந்த நிருபத்தினுடைய கடைசி வரைக்கும் முதலாவது நான் போக விரும்பவில்லை. என்னுடைய நடுப்பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் முதலாவது கற்றுக்கொள்வோம். அதன் பிறகு கர்த்தருடைய வருகை தாமதித்தால், நமக்கு சூழ்நிலைகள் அமைந்தால் திரும்ப நம்ம அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். 2 வேத வசனங்களை நம்ம வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த வசனத்துல நான் முன்னாடி உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். இந்த வசனத்துல நீங்க ஆங்கிலத்திலே வாசிக்கும் போது கொஞ்சம் இருக்காது இந்த வசனம், இல்லையா? சொன்னேன் இல்லையா? சொல்லியிருக்கேனா? ஆமா. நம்ம இந்த நம்முடைய புதிய பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இத்தாலிக்குல போட்டிருப்போம். எந்த பகுதிகள் ஆங்கிலத்துல இல்லையோ அதை நம்ம சரிஞ்ச லெட்டர்ல தனியா போட்டிருப்போம். அது வாசிக்கும் போது பார்த்தால் தெரியும். கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடவாமல் என்கிற வார்த்தை நமக்கு அநேக பிரதிகளில் இல்லாததுனாலே அந்த பகுதியிலே பல ஆங்கில வேதாகமத்திலே அந்த பகுதியை விட்டு இருப்பார்கள். ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சுருக்கமாக இப்படி போட்டிருப்பார்கள், கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதுதான் அதனுடைய நேரடியான ஒரு காரியம். சில பிரதிகளில் மாத்திரம் இந்த காரியம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தமிழ் பைபிளில அதை வாசிக்கும் போது நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், அந்த பகுதியிலே தொடர்ந்து வரக்கூடிய அநேக வசனங்களை வாசித்து அதனுடைய சாராம்சத்தை எடுத்து இதற்குள்ளே கொண்டு வருகிறது எல்லாம் நம்ம அந்த ஒரு வசனத்திலேயே தெளிவாக நமக்கு இருக்கிறது என்பதுதான். அதனால அந்த பகுதி தேவையல்ல என்பதல்ல, அந்த பகுதி நமக்கு விளக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் அந்த அதிகாரத்தை படிக்கும் போது அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இது போல சில இடங்களில் அநேக பிரதிகளில் இல்லை என்று சொல்லி வேதாகமத்திலே பல இடங்கள் விடப்பட்டிருக்கிறது. இதனால நிறைய பேர் கேள்விகள் இருக்கு. ஆங்கிலத்தில் இப்படி இருக்குது, தமிழ்ல இப்படி இருக்கிறது, ஆங்கிலத்துல சில வேதாகமங்களில் நிறைய வசனத்தை எடுத்துட்டாங்க, அப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்ம. காரணம் என்னவென்றால், அந்த நிறைய மூல பாஷையில் உள்ள புத்தகத்தை பிரதி எடுக்கும் போது, இன்றைக்கு மாதிரி அச்சிட முடியாது, ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து எழுத வேண்டும். பிரதி எடுத்து வரும்போது சில இடங்களிலே சில வார்த்தைகளை அந்த பிரதி எடுத்தவர்கள் சேர்த்தார்கள். அவர்கள் சேர்த்தவர்கள் சும்மா வேண்டுமென்றே அவர்கள் சேர்க்கவில்லை. அந்த இடத்துல விளக்கத்திற்காக அந்த மார்ஜினில் சிலவரை சேர்த்திருப்பார்கள், பிற்பாடு சேர்த்து வாசித்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல அந்த தெளிவுக்காக அதை அவர்கள் செய்தார்கள். அப்ப அது அந்த தெளிவுக்காக அவர்கள் எழுதின அந்த வார்த்தைகள் நமக்கு அந்த வசன பகுதியை புரிந்து கொள்கிறதற்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினால் அது விடப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம தெரிந்து கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையோடு நம்ம கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது என்று நம்ம அறிஞர். அவர்கள் அது விளக்கத்துக்காக அதனாலதான் அது நம்ம இத்தாலிக்ல நம்ம பண்ணுகிறோம். ஒரு சிலர் பிராக்கெட்ல சில இடங்கள்ல சில வேதாகமத்திலே கொடுத்திருப்பார்கள். ஆனால் அதுல எந்த தவறும் கிடையாது. அந்த வார்த்தைகளில எந்த விதமான தவறும் கிடையாது. பைபிள் படிக்கும் போது நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விளக்கத்துக்கு புரிந்து கொள்வதற்கு மிக மிக பிரயோஜனமான காரியங்கள். சரி, இது பைபிளை ஆழமாக படிக்கிறவர்களுக்கு இந்த சிந்தனை பிரயோஜனப்படும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் இப்போ என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? பாவிகளுக்கா, விசுவாசிகளுக்கா? யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசிகளுக்கா, பாவிகளுக்கா? சொல்லுங்க பிரதர், என்ன சொல்றாங்க சொல்லுங்க. விசுவாசிகளுக்கா? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவிகளுக்கு இல்லையா? ரோமர் 8:1 பெரிய பிரச்சனைக்குரிய வசனம் தான். இல்ல, கடைசியில ஒரு வார்த்தை வருகிறது, என்ன இல்லை? அப்ப கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் நடக்கிறவர்களுக்கு, அப்போ நடக்காதவர்களுக்கு, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அப்ப இது என்ன ஆக்கினை? பொதுவா
பைபிள் ஆக்கல் என்பது ரொம்ப கடுமையான தண்டனையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தான் தமிழ் பைபிள் ஆக்கல். அது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, அவங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கொஞ்சம் படிச்சு வரும்போது அது புரியும். ரோமர்ல நமக்கு 6ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வரக்கூடிய இந்த மரணம், ஆக்கினை, தண்டனை இதெல்லாமே விசுவாசிகளின் தொடர்பு படுத்தித்தான் விளக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசியின் வாழ்வோடு கூட தொடர்புபடுத்தித்தான் விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது நம்ம நித்திய மரணத்தை தொடர்புபடுத்தினால் பாவிகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் ஆண்டவரோடு உள்ள பிரிவோடு கூட நம்ம தொடர்புபடுத்தும் போது அது விசுவாசிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இரண்டு விதத்திலையும் அதை நம்ம வியாக்கியானம் பண்ணலாம். அப்போ நித்தியமான நரகத்தை குறித்து அதிகமாக நம்ம அதை அழுத்தப்படுத்தி பேசலாம். ஆனால் இந்த இடத்துல விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய எச்சரிப்பாக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய வீடுகளில் நம்ம வசனங்களை தூக்கும் போது இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதியிருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கிற இடத்துல இந்த வசனத்தை வைக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். வீட்டுல வாங்கி தொங்க போடலாமா? காலையில் எழுந்தின உடனே இந்த வசனத்தை பார்த்தா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? மரணம் அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. நம்ம அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே தான் நமக்கு அதனுடைய காரியங்கள் இருக்கிறது. இப்போ நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய காரியம் என்பது ரொம்பவுமே ஒரு சுவையான ஒரு காரியம். விசுவாச வாழ்க்கையில நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு காரியம். நாம பல நேரங்களில் கவனிக்காமல் விடக்கூடியதான ஒரு விஷயம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் கேட்டிருக்கீங்களா? நான் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறேன்? உண்மையிலே நான் ஒரு விசுவாசி தானா? சபையில போகும்போது நான் அநேக பரிசுத்தவான்களோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன், பக்திமயமான பாடல்களை பாடுகிறேன். ஆனா என்னுடைய யதார்த்தமான சுபாவத்தின்படி நான் நல்லவன் தானா, நல்லவள் தானா? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில ஏன் மாற்றம் வரவில்லை? என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு நல்ல சுபாவங்கள் என்னிடத்துல இல்லை? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களிடத்துல வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கலாம். நீங்க ஒரு பாட்டு பாடின போது ஒரு ஸ்டான்ஸா என்னுடைய மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாதகனாய் நான் அலைந்தேன் பாட்டு பாடணும். அந்த கடைசி ஸ்டான்ஸாவுக்கு முதல் ஸ்டான்ஸா என்ன பாடுங்க? பாட்டு புத்தகம் எடுத்து பாருங்களேன். பாடி நம்ம விட்டுட்டோம். கொஞ்சம் கடைசிக்கு முந்தின ஸ்டான்ஸ் யாராவது ஒரு ஆள் வாசா கூட போதும். 111 12 உந்தன் பாடு கஸ்தி எல்லாம் கஸ்தி ஆலாம் வந்ததன் பாக்கியம் எல்லாம். சரிதானே? சரிதானே? என்னுடைய பாக்கியம் எல்லாம் எதனால் வந்திருக்கிறது? உங்களுடைய பாடுகள் கஸ்தி. கஸ்தி என்னது யாருக்கு தெரியும்? கஸ்தி என்னது? ஊர்ல நம்ம பேச்சு வழக்குல கஸ்தி பயன்படுத்துவீங்களா? யாராவது பயன்படுத்திருக்கீங்களா? கஸ்தி கஷ்டம். கஷ்டம் பயன்படுத்தி இருக்கிறோம். கடினமான பாடுகள், கடினமான பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை புலம்பல். வியாகுலம், வியாகுலம் என்ற வார்த்தை பயன்படுத்துறோம் இல்லையா? வியாகுலம் என்கிறது ஒரு கடுமையான உபத்திரவத்தை குறிக்கக்கூடிய, வியாகுலமாதா என்ன சொல்றோம், கடுமையான உபத்திரவத்தை. அது மாதிரி இந்த கஸ்தி என்பது ரொம்ப கடுமையான உபத்திரவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தி இருக்கிறோம். உந்தன் பாடு கஸ்தி ஆலாம். கஸ்தி எல்லாம் அந்த ராகத்துக்காக சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு தமிழ்ல அப்படி எல்லாம் அப்படி ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையாது. ஒரு ராகத்துக்காக சேர்த்திருப்பாங்க. கஸ்தி எல்லாம், கஸ்தி ஆலாம். உந்தன் பாடு கஸ்தி ஆலாம். உங்களுடைய பாடுகள் கடுமையான வேதனைகள் என்னால் என்னுடைய பாக்கியம் எல்லாம் வந்து சேர்ந்தது. ரொம்ப சந்தோஷம். அதனால நான் என்ன செய்ய போறேன்? அடுத்த எம்மை செல்வம்
அற்ப புல்லாம் உம்மை பெற ஸ்தோத்திரப்பா. சீயோன் மலை சபைக்காரங்க உண்மையிலே மனம் திருந்திட்டாங்க. உண்மையிலே இதை விசுவாசிக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஏங்க ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? உதட்டுல சொல்ல விட, உள்ளத்திலிருந்து சொல்லணும், மனசை தொட்டு சொல்லணும். உண்மையாலே இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இம்மை செல்வம் அற்ப புல்லாம் உம்மை பெற விட்டு கொஞ்சம் கூட சொல்லுங்க. உண்மையாவே இந்த வார்த்தையை நம்ம மனசார சொல்ல முடியுமா முடியாதா? ரொம்ப கஷ்டங்க. நானும் பல சபைகளிலும் தான் பாக்குறேன், தொடர்ச்சியாக பேசக்கூடிய சபைகளில் தான் பாக்குறேன். ஒரு சிலரை எப்படியாவது இந்த இம்மை செல்வத்திலிருந்து கொஞ்சமாகலும் புடுங்கி வெளியே கொண்டு வரலான்னு முடியவே முடியாது. என்ன புடுங்கினா செத்தே போயிடுவேன்னு பிடிவாதமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உயிரே செல்வம் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா அவன் பாடுறது விட்டேன் எல்லாம் அப்படி அற்ப புல்லாமல் பாடும். தயவு செய்து இன்னொரு முறை நம்மளால முடியல, என்ன இந்த இந்த ஸ்டான்ஸ மாத்தி வச்சிருக்க. என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு பாடு. ஆண்டோட சமூகம் நம்ம பொய் சொல்லி சொல்லியே பழகிட்டோம். எல்லா பாட்டும் தான். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கு. அது ஒரு மிகைப்படுத்துதல் அல்ல அந்த வார்த்தை. அதை எழுதின கவிஞர் நிச்சயமாக அவர் மிகைப்படுத்தினா எழுதியிருக்க முடியாது. உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு அந்த ஒரு மனப்பான்மை, இந்த இம்மை செல்வங்கள், இம்மையினுடைய மேன்மைகள், இவையெல்லாம் எனக்கு அற்ப புல்லு, ஒன்றுமே இல்லை. என்ற இரட்சகரை நான் பெற்றுக் கொள்ளுகிறதற்காக, சொந்தமாக்குகிறதற்காக, இரட்சகரோடுள்ள உறவை நான் நிரந்தரமாக காப்பாற்றிக் கொள்ளுகிறதற்காக நான் எதையும் விட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லாம் யோசிங்க, நம்ம அப்படி வாழணும். இப்போ இது போல நம்முடைய பல விஷயங்கள் நமக்கு இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமில்லாத பல பல காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. உலக பிரகாரமாக பார்வையில தப்பே இல்லை என்று நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் தெய்வீக பார்வையிலே மிகப்பெரிய விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆண்டோட பிள்ளைகளுக்கு தெரியும். உலகம் அது தவறு என்று சொல்லாது. பணம் ஆசைப்படுறியா, அது தவறுன்னு சொல்ல. இன்னும் அதிக ஆசைப்படும் தான் உலகம் சொல்லு. இன்னும் ஆசைப்படு, இன்னும் ஆசைப்பட்டு சேமி. யாருக்காக நீ ஓடு? இப்பதான் நீ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறியா, 10வது நீ முயற்சி பண்ணு, அடுத்து 2 லட்சம் வாங்குறது முயற்சி பண்ணு. அதான் வாழ்க்கை. இன்னைக்கு 5 சவரன் இருக்கா, 10வது 10 ஆக்கு, 10 இருக்கா, முடியாது, 25 ஆக்கிரு. மனசு அதான் சொல்லு. இப்ப உலக பிரகாரமான பல விஷயங்கள உலகம் சொல்லுகிறது தவறல்ல. ஆனால் நம்முடைய இரட்சகர் சொல்லுகிறார், இது உனக்கு தகுதியானதல்ல, விசுவாசிக்கு இது தகுதியானதல்ல. அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே, அந்தரங்கத்திலே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்தும் போது நம்ம கேட்கிற கேள்வி இருக்கிறது, நான் மாற முடியுமா? நான் மாற முடியும்? நான் ஒரு பரிசுத்தவானாய் மாற முடியுமா? வாழ முடியுமா? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எனக்கு ஏன் இப்படி கோபம் வருகிறது? ஏன் என்னால் போய் பேசாமல் இருக்க முடியவில்லை? ஏன் என்னால் சண்டை போடாமல் இருக்க முடியவில்லை? ஏன் என்னால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை? ஏன் என்னால் சகிக்க முடியவில்லை? ஏன் என்னால் என்னை பகைக்கிறவர்களை நேசிக்க முடியவில்லை? அதை விட நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான கேள்வி, ஏன் என்னால் உண்மையாகவே யாரையும் நேசிக்க முடியவில்லை? அந்த கேள்வி வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கா இல்லையா? உண்மையாகவே நாம் நம்மால யாரையாவது நேசிக்க முடிகிறதா என்று கேட்டால் முடியவில்லை என்பதன் உண்மை. ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் வாழ வேண்டுமா, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா என்கிற கேள்விக்கான பதிலை தேவன் நமக்கு வேதத்திலே கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை மாற முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு விலகின ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கடந்த நாட்களில் அருமையான அண்ணன் சொன்னாங்க, ஒரு காலத்துல எங்கள் ஊரை குறைத்து பக்கத்து ஊரார் எல்லாம் கேட்கும்போது சொல்லுவார்கள், அவர்கள் வேதக்காரர்கள், அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று சொன்ன ஒரு காலம் இருந்தது என்று சொன்னார்.
உண்மை இல்லையா? இருந்துச்சு. உங்க ஊர்ல பெரும்பாலான எல்லா ஊர்களையும் இருந்துச்சு. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு நம்ம பற்றி சொல்ல முடியவில்லை. ஏன் சொல்ல முடியல? திடீர் வெளிப்படுத்துகிறது. அப்ப அன்றைக்கு இருந்த விசுவாசிகளால் அப்படி வாழ முடிந்தது. ஏன்? அன்றைக்கு அவர்களால போய் பேசாமல் இருக்க முடிந்தது. ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்வு அவர்களுக்கு இருந்தது. அப்படி வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்மால் வாழ முடியவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு அவர்களை விட மிகச்சிறந்த வேத அறிவுடைய விசுவாசிகளாக இருக்கிறோம். உண்மையா இல்லையா? ஏன் இந்த வித்தியாசம்? பைபிள் அதிகம் படிச்சதுனாலயா? நிறைய பைபிள் படிச்சதுனாலயா? நிறைய நம்ம பள்ளிக்கூடத்துல போய் பாடம் படிச்சதுனாலயா? என்ன பிரச்சனை? இல்ல, ஆண்டவர் இப்போதைக்கு நமக்கு நிறைய தள்ளுபடி ஆடி தள்ளுபடி மாதிரி, புதிய தலைமுறைக்கான தள்ளுபடி. நீங்கள் போய் பேசிக் கொள்ளலாம், நீங்கள் சண்டை போட்டுக் கொள்ளலாம், நீங்கள் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொள்ளலாம். அப்படி அவங்க தள்ளுபடி என்ன கொடுத்துருக்கிறாரு? கடைசி காலையில எப்படியாவது கொஞ்சம் பேரை கூட பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும், அதனால கொஞ்சம் தள்ளுபடி கொடுக்குமே அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறைக்கு அப்படி கொடுத்துருக்கிறாரு. பின்ன ஏன் நம்ம அப்படி நடந்துக்கிறோம்? ஏன் நமக்கு அதுல பொறுப்புணர்வு இல்லை? ஏன்? அதான் ஏன்னு தெரியலையே. அதான் நாங்க கேட்டிருக்கிறோம் இல்ல. இப்ப வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இப்ப நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய பொறுப்புணர்வு என்ன, நம்ம கடமை என்ன, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்ப நம்ம எதற்காக தேவன் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார், இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தெளிவாக பேசி இருக்கிறார். இப்ப இந்த ரோமர்ல நான் முன்னாடி உங்களுக்கு நினைவுபடுத்த இருக்கிறேன். இந்த 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலேயும் வரும்போது ஏன் மனித குலம் இப்படி சீர்கட்டு கிடக்கிறது, ஏன் மனிதர்கள் பக்தி மார்க்கத்திலே இருந்த பிறகும் அவர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் உள்ள விஷயங்களை குறித்து பேசுங்க. கடைசியில நம்ம ரோமர் 3:23 அதனுடைய சாராம்சத்தை பார்க்கும்போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல முழு மனித குலத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய பாவத்தின் ஆளுகையை குறித்து பேசப்படுகிறது. நான் அந்த பாவத்தின் ஆளுகை என்ற வார்த்தையை அழுத்தமாக பயன்படுத்துகிறதற்கு காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாவத்தின் ஆளுகைக்குள்ளாய் மனிதகுலம் கிடக்கிறது. அவன் எத்தனை நல்லவனாக உலகத்திலே, எத்தனை சன்மார்க்கனாக, எத்தனை பக்திமானாக நடந்து கொண்டாலும் அவன் பாவத்தின் ஆளுகைக்குள்ளாக கிடக்கிறான். அவன் திருடக்கூடாது என்று பேசுகிறான், ஆனால் திருடுகிறான். எவ்வளவு சன்மார்க்கமாக வாழ்ந்தாலும் அவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருக்கிறார். அதற்கான சொல்யூஷன் என்ன என்று நான் 4-5 அதிகாரங்களில் வரும்போது, 4ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்தும், 5ஆம் அதிகாரத்திலே வரும்போது நமக்கு நம்முடைய நீதிகரிப்பை குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அதற்கான விடை என்ன? விசுவாசத்தினால் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறார். சரிதான நான் சொல்றது? ரொம்ப எளிமையாக நான் அந்த விஷயத்தை அந்த இடத்துல சொல்லி கடந்து செல்லுகிறேன். அப்போ அந்த 3 அதிகாரங்களிலே வரிசை கிரமமாக மனிதன் பாவி என்பது நிரூபிக்கப்பட்டு 4-5 அதிகாரங்கள் வரும்போது விசுவாசத்தையும், விசுவாசத்தின் மூலம் மனிதன் எந்த நற்கிரியையும் அல்லாமல் தேவனால் நீதிகரிக்கப்படக்கூடிய மகிமையான விஷயத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இதனால நம்முடைய சகோதர சபையில் உள்ள அநேக சகோதரர்கள், சகோதரிகள் இந்த 5ஆம் அதிகாரம் வந்த உடனே பைபிளை மூடி வைத்து விடுவார்கள். போதையா, நீ போதும், என்னாச்சு? நான் பாவியா இருந்தேன், காப்பாற்ற முடியாத கதியற்ற பாவியா இருந்தேன்,
விசுவாசத்தினாலே இலவசமாக தேவன் என்ன என்ன செய்திருக்கிறார்? நீதிமானாக்கி இருக்கிறார். அதனால இன்றைக்கு மரித்தாலும் நான் எங்க போவேன்? எங்க போவேன்? பரலோகத்திற்கு போவேன். இன்றைக்கு ரட்சகர் வந்தாலும் நான் எங்க போவேன்? போதுமே? போதாதா? போதுமா போதாதா? போதுங்க. அதனால பைபிளை நான் என்ன செய்தேன்? மூடி வச்சுட்டேன். ஆனா பவுல் அங்கே நிறுத்தல, ஆவியானவர் அங்கே நிப்பாட்டல. அடுத்து தொடர்ச்சியாக சில விஷயங்களை பேசுகிறார். 6, 7, 8 அதிகாரங்களிலே வரும்போது ஒரு விசுவாசிக்கு என்ன சம்பவித்தது, என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, எப்படி ஒரு விசுவாசி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களை இந்த 3 அதிகாரங்களிலே ரொம்ப திட்டமும் தெளிவுமாக பேசி இருக்கிறார். இந்த விஷயத்தை நம்ம படிக்காததுனாலதான் நம்ம பொறுப்படுத்த நடக்கிறது. என்ன செஞ்சாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், என்ன அக்கிரமம் பண்ணினாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்கிற ஒரு துணிகரம் நமக்குள்ளே தவறாக நுழைந்து விட்டு இருக்கிறது சபைகளில். நீங்கள் எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் இந்த அர்த்தத்தில் நான் சொல்லல, பொதுவாக இந்த பைபிள் படிக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை குறித்து சொல்லுகிறேன். விசுவாசத்தையும் கிருபையையும் குறித்து சரியாக படிக்காதனாலே வரக்கூடிய ஒரு பிரச்சனையை குறித்து நான் சொல்லுகிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் நாம் கிருபையை பெற்றவர்கள் என்று சொல்லியும், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும், பரலோகத்துக்கு போகிறவர்கள் என்று சொல்லியும் பொய் பேசுகிறோம், சண்டை போடுகிறோம், மோசத்தனமாய் நடக்கிறோம், அத்தனை அக்கிரமங்களையும் செய்கிறோம். துணிகரமாக நாம் பரலோகத்துக்கு செல்லுவோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம், பேசுகிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் இது சரியல்ல. ஒரு மனுஷன் விசுவாசத்தினாலே கிருபையினாலே பரலோகத்துக்கு போகிறான் என்பது உண்மைதான். ஆனால் அவன் பாவியாக பரலோகத்துக்கு போகிறதில்லை, பாவங்களை செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டு பரலோகத்துக்கு போகிறதில்லை. அவன் மாறுகிறான், மாற்றப்படுகிறான். அது நடக்கிறது. அது எப்படி நடந்திருக்கிறது, எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே அதனுடைய மிக முக்கியமான அடிப்படைகளை குறித்து தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதுல பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசி எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசி மாற்றப்பட்டதனாலே பாவத்தின் ஆளுகையிலிருந்து விசுவாசி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நான் முதல்ல சொன்ன போதே சொன்னேன், பாவத்தின் ஆளுகை என்ற வார்த்தையை நான் இங்க பயன்படுத்துகிறேன், அதற்கு முக்கியத்துவம் உண்டு என்று சொன்னேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது 3ஆம் அதிகாரம் வரைக்கும் பாவத்தின் ஆளுகையின் பயங்கரத்தை குறித்து அவர் அதிகமாக எடுத்து விளக்கும் போது 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியம், விசுவாசி பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் என்னை பாவத்தின் தண்டனையாகிய நரக சிக்ஷையிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? ஆம், விசுவாசிக்கிறோம். தேவன் உங்களை பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆம். அதை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அடுத்த கேள்வி வருகிறது, பாவம் செய்கிறீர்களா? செய்து கொண்டே இருக்கிறீர்களா? என்ன பாவம் செய்யாத மனுஷன் உண்டா? இப்படி எல்லாம் எங்களை போட்டு கேட்டு குழப்படி பண்றீங்க. தடுக்கி விடாத மனுஷன் உண்டா? விழுந்து விழுந்தே நடக்கிற மனுஷன் உண்டா? இல்ல. அந்த மனுஷனை என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் மருத்துவம் பார்க்கணும். எப்போதாவது தடுக்கி விடுற மனுஷன் ஓகே, விழுந்து தரையிலே விழுந்து புரண்டு கிடக்கிற மனுஷனை என்ன செய்யணும்? மருத்துவம் பார்க்கணும். பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? பாவத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிறீர்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாவத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிறவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். உங்களுக்கு புரியல?
6ஆம் அதிகாரத்திலிருந்து புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. பாவத்தை ஊழியம் செய்தா புரியுதா உங்களுக்கு? பாவம் ஆளுகை செய்கிறவர்கள் தான் யார் ஊழியம் செய்வாங்க? அங்க பாவம் யாரு? எஜமான். ஊழியம் செய்யறவங்க யாரு? அடிமை. இப்ப பைபிள் என்ன சொல்லுது? நாம். இங்க நாம் யாரு? விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு சொல்லல, பாவத்துக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்துக்கு நான் அடிமை இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். சரியா? சரி, அது அடுத்து வாசிங்க. அப்படி செய்யாதபடிக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. அடுத்து வரக்கூடிய மற்ற விஷயங்கள் நான் பிற்பாடு நான் விளக்குவேன். அது பிற்பாடு பார்க்கலாம். அது முன்னாடி கொஞ்சம் பார்த்துருக்கிறோம், அது பிற்பாடு. அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. என்ன பெயர்? பாவ சரீரம். இது யாரு? எப்போ பாவ சரீரம்? ரட்சிக்கப்பட்ட பிறகா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியா? ஏன்னா அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. அப்படின்னா என்னுடைய பாவ சரீரம், ஒரு விசுவாசி ஆன போது என்னுடைய பாவ சரீரம் ஒழிந்து போச்சா இல்லையா? போயிருச்சு. அதுக்காக அவர் என்ன செய்தார் நாங்க சொல்லி இருக்கு, நீங்க வாசிக்கும் போது தெரியும். ஆண்டவருக்கான கிரியை செய்து முடித்து விட்டார். அப்படி என்றால் என்னுடைய பாவ சரீரம் ஒழிந்து போயிட்டா இல்லையா? ஒழிந்து போயிடுச்சு. ஏன் பாவ சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் யோசித்த போது, அதை குறித்த ஆராய்ச்சி பண்ண போது தெரிந்து கொண்ட விஷயம், பாவத்தின் ஆளுகைக்குட்பட்ட சரீரமாய் இருக்கிறதுனாலேதான் அதற்கு பாவ சரீரம் என்ற பெயரை பவுல் அங்கே பயன்படுத்துது. அன்னைக்கு இருந்த சரீரம் தான் எனக்கு இன்னைக்கு இருக்குது. உண்மையா இல்லையா? சரியா இல்லையா? ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி இருந்த சரீரம் தான் எனக்கு இப்பவும் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி இருந்தது என்னுடைய சரீரம் பாவ சரீரம், அது ஒழிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாவத்தின் ஆளுகைக்கு உள்ளாக இருந்த என்னுடைய சரீரம் ஒழிந்து போயிற்று. இன்றைக்கு என்னுடைய சரீரம் எதனுடைய ஆளுகைக்குள்ளாக இல்லை? பாவத்தின் ஆளுகைக்கு உள்ளாக இல்லை. அப்ப ரட்சிக்கப்படாதவருடைய சரீரம் எதனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது? பாவத்தின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. இப்ப நம்முடைய சரீரத்தை குறித்து பவுல் என்ன பேசுகிறார்? அதே 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நம்முடைய இப்பொழுது சரீரத்தை குறித்து என்ன பேசுகிறார்? ஆகையால் இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை? சாவுக்கு ஏதுவான சரீரம். சாவுக்கு ஏதுவான சரீரம். இன்றைக்கு என்னிடத்துல இருக்கக்கூடிய சரீரம் என்ன சரீரம் அல்ல? பாவ சரீரம் அல்ல. அதே நேரத்தில் என்ன சரீரம்? சாவுக்கு ஏதுவான சரீரம் தான். விசுவாசியும் மரிக்கிறார்கள், அவிசுவாசியும் மரிக்கிறார்கள். ஏன்? பாவத்தின் பின்விளைவினாலே நம்முடைய சரீரம் கேடுபாடு அடைந்து விட்டிருக்கிறது, இன்னும் மீட்கப்படவில்லை. அது சாவுக்கு ஏதுவானதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் மரிக்கிறேன் என்பதற்காக என்னுடைய சரீரம் பாவத்தின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. ஆகையினால் நான் சாகும் வரைக்கும் பாவம் செய்து கொண்டிருப்பேன்னு நீங்கள் நானும் நினைக்க கூடாது. நம்முடைய சரீரம் பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யறதுக்கு என்ன செய்யப்படக்கூடாது? விட்டு கொடுக்கப்படக்கூடாதுன்னு அந்த வசனம் பேசுகிறது. 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். சரியா இல்லையா? நான் சொன்னது கரெக்ட் தானே? இனி இதை இன்னும் நம்மை உறுதிப்படுத்துகிறதற்காக நீங்க 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க என்ன வாசிப்பீங்க? அடுத்த வசனம் 24. நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பவுல் அங்க இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று எழுதாமல்
மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கேட்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. பைபிள் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆழம் நம்ம இறங்கி போக 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 அவனுடைய ஆழத்தை கண்டு நம்ம வியந்து போகிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய சரீரத்திற்கும் ரட்சிக்கப்படாத விசுவாசியுடைய சரீரத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாடு இதுதான். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஏன் பாவம் செய்கிறான்? தன்னுடைய சரீரத்தினால் ஏன் பாவம் செய்கிறான்? ஏன்? பாவத்தின் ஆளுகை அவன் மேல இருக்குது. அவன் நினைச்சாலும் அவன் என்ன செய்ய முடியாது, அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு அளவு வரைக்கும் அவன் கொஞ்சம் பிடிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பிடிச்சு நிற்கும் போது ஒரு இடத்துல வெடிச்சுட்டு போயிடும். அதனால அவன் எவ்வளவு சன்மார்க்கரா இருந்தாலும், வெளியே பல விஷயங்கள சன்மார்க்கரா இருந்தாலும், உள்ளே அவன் பல விஷயத்துல துன்மார்க்கரா இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வெளியே சன்மார்க்கனா இருக்கிறாங்க பாத்தீங்களா, நம்ம சொல்லுவோம் அவன் நல்ல மனுஷன், ஆனா அவன் ரொம்ப துன்மார்க்கனா இருக்கும். உள்ளுக்குள்ள மிக முக்கியமான துன்மார்க்கன்கள் தேவனை ரொம்ப வெறுக்கிறவனாக, தேவனை நேசிக்காதவனா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனை அல்லாமல், கிறிஸ்துவ அல்லாத ஒரு மனிதனுடைய சன்மார்க்கம் என்பது மிகப்பெரிய துன்மார்க்கம் பைபிள் அடிப்படை. அப்போ ஆனால் அவனுடைய சரீரம் பாவ சரீரமா இருக்கிறதுனாலே அவன் பாவம் செய்யக்கூடிய தன்மை அவனுக்குள்ள இருக்கும். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஒரு பாவியான மனுஷனும் தன்னைத்தானே பாவத்திலிருந்து அவன் கட்டுப்படுத்தி அவன் யோக்கியனாக நீதிமானாக மாற முடியாது, வாழ முடியாது என்று பைபிள் அடித்து பேசுகிறது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பைபிள் பேசுகிறது, விசுவாசி பாவம் செய்யாமல் வாழ முடியும். ஏனென்றால் பாவத்தின் ஆளுகை அவனுடைய சரீரத்தில் இப்பொழுது இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்றோம் இல்ல, ஏன் அது தப்பு செய்யறீங்க? அது சூழ்நிலை சரியில்லை. எல்லாரும் தப்பு செய்யறாங்க. யாரும் சரியில்லை, ஊழியக்காரர்களும் சரியில்லை, மூப்பர்களும் சரியில்லை சொல்றோம்ல. அதனாலதான் தப்பு செய்யறேன். இதெல்லாம் நியாய தீர்ப்புல கடும் தண்டனைக்குரிய காரியங்களாக மாறி. நீ பாவம் செய்யக்கூடாது. என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதா, நீ பாவம் செய்யக்கூடாது. ஏன் நான் பாவம் செய்யக்கூடாது? பாவத்தின் ஆளுகை உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய சரீரத்தில். ஐயோ, என்னுடைய சரீரம் பலவீனத்தை நிமித்த பாவம் செய்த ஆண்டவரேனோ, அதுக்கான வாய்ப்பு இல்லை. பைபிள் அதற்காக இடம் கொடுக்கிறது இல்லை. ஏனென்றால் உன்னுடைய சரீரத்திலிருந்து பாவத்தின் ஆளுகை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். நீ எப்படி பாவம் செய்யற? நான் பாவம் செய்யறேன்னா இல்லையா? செய்யறேன். அப்போ ஒரு விசுவாசியா நான் எப்படி பாவம் செய்யறேன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நானா போய் தலையை வச்சு கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுடுங்க. என்னால என்னுடைய பலவீனத்தினால் அல்ல, என்னை கட்டுப்படுத்த முடியாதனால் அல்ல, என்னை பரிசுத்தமாக காப்பாற்றிக் கொள்ள முடியாதனால் அல்ல, நானே விரும்பி போய் பாவம் செய்யறேன். ஆனா இதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு சுவையான விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் இஷ்டப்பட்டு பாவம் செய்தாலும் நாம் அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியும். விசுவாசி பாவத்தை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. அவிசுவாசி பாவத்தை அனுபவிக்கிறது போல விசுவாசி அதே பாவத்தை அவன் அனுபவிக்கிற அதே சந்தோஷத்துல அனுபவிக்க முடியாது. விசுவாசிகளா நமக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவிசுவாசி பாவம் செய்யும் போது அவனுடைய மனசாட்சியில ஒண்ணு குத்து குடைச்சல் ஒண்ணும் கிடையாது. ஒரு அளவு வரைக்கும் இந்த மனசாட்சி கொஞ்சம் பேசும், அதை கண்டுக்காம அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் விசுவாசி பாவம் செய்தார் ஆவியானவர் ஈட்டியால உள்ள குத்த ஆரம்பிச்சிடுவார். சந்தோஷமா பாவம் செய்ய முடியுமா? அது பாவம் செய்த பிறகு சந்தோஷமா இருக்க முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமா? நிம்மதியா ஜெபிக்க முடியுமா? ஆண்டோடைய பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா பேச முடியுமா? மனசுக்குள்ள குத்தன நீ யாரு, ரொம்ப வேஷம் போடாத. உள்ளேயே அந்த குரல் கேட்குமா இல்லையா? இப்ப விசுவாசிக்கு பாவத்தில் சந்தோஷமும் இன்பமும் காணப்படும். இப்ப நீங்க கேட்பீங்க, ஆனா சில விசுவாசிகள் ரொம்ப சந்தோஷமா பாவத்தை என்ஜாய் பண்றாங்களே பிரதர் அப்படின்னு. அங்கதான் என்னுடைய கேள்வி, அவர் விசுவாசியா இல்லையா? அவர் ரட்சிக்கப்பட்டாருன்னு எந்த கணக்கை வச்சு சொல்றீங்க? அதான் அடிக்கடி நான் கேட்கிறேன். எந்த கணக்கை வச்சு நீங்க ரட்சிக்கப்பட்டதா சொல்றீங்க? ஒருவேளை ஞானஸ்நானத்தை வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்களா? இல்ல ஒரு சபையில அவர் ஈடுபாடா வச்சு சொல்றீங்களா? அல்லது அவர் கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ணுறத வச்சு சொல்றீங்களா?
ரட்சிக்கப்பட்டாதான் பிரசங்கம் பண்ண முடியுமா? இன்னைக்கு ரொம்ப ஈஸி. செல்போன் எடுத்து வச்சுக்கிட்டு தட்டிட்டா போதும், தலைப்பை கொடுத்து தட்டிக்கிட்டா போதும், என்ன செய்தி வேணாலும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கலாம். பைபிள் கூட திறக்கணும். அதனால நிறைய ஊழியக்காரங்க வரும்போது எங்க செல்போனை தூக்கிட்டு ஸ்டேஜ்ல வருவாங்க. எனக்கு பார்த்தாலே என்னமோ போலதான் இருக்கு. நம்ம சபையில எல்லாம் அனுமதிக்க கூடாது, கஷ்டமா இருக்கு. சமயத்துல எங்க சபையில 2 ஊழியக்காரங்க 2 இடங்கள்ல இருந்தாங்க. 2 பேரும் செல்போனை தூக்கிட்டு முன்ன போனாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயன்படுத்தலாம், நானும் பயன்படுத்துகிறேன். எந்த வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ளல. ஆனா அதை உட்கார்ந்து எழுதுறதுக்கு, தியானம் பண்றதுக்கு ஒண்ணுக்கு நேரம் கிடையாது ஊழியக்காரங்க. நம்ம பைபிள்ல கொண்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் மடி. அதனால போனை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அது பயங்கர ஸ்டைலா வேற நினைக்கிறாங்க. படிச்சுட்டாலாம் கொஞ்சம். அதுல பைபிள் பார்த்து படிக்க மாட்டாங்க, போன்ல வச்சுதான் தட்டிட்டு இருப்பாங்க. அதுல அத்தனை அசிங்கங்களும், அதுல அத்தனை கேவலங்களும் அதுலதான் பார்ப்போம். அதுலதான் என்ன செய்வான், பைபிளையும் படிப்பாங்களாம், பயபக்தியோட படிப்பாங்களாம். ரொம்ப பரிதாபமாக இருக்கிற சபைகள் ரொம்ப ரொம்ப சீர்கட்டு போய் கொண்டிருக்கு. சரி, அது போகட்டும். இப்போ நம்ம காரியத்துக்கு வரும். என்ன செய்ய போறோம்? பாவம் செய்யணுமா வேண்டாமா? பாவம் செஞ்சுட்டு நான் நீதிமான் ஆகிட்டு பரலோகத்துக்கு போக போறேன்னு தீர்மானிப்போமா? இல்ல பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும் ஆண்டவர் அப்படி சொல்றாருங்கிறது மாதிரி தோணுதா? ஐயோ ஆண்டவரை இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்த என்னுடைய சரீர பலவீனம் இது, என்னுடைய கண்ணு பலவீனம் இது, என்னுடைய கை பலவீனம் இது, என்னுடைய நாக்கு கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் நீளமா படைச்சிட்டீங்கன்னா என்ன செய்யுது? நானும் தான் சண்டை கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா மொழியறியே, அது என்னுடைய பலவீனம் நினைக்கிறீங்களா? என்னுடைய சூழ்நிலை தான் காரணம் நினைக்கிறீங்களா? சூழ்நிலைக்கு அப்பால் சாட்சியாக வாழும்படிக்குத்தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே, இந்த பாவமான உலகத்திலே பாவம் செய்யாமல் வாழும்படிக்குதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் எப்போதாகிலும் தடுக்கல்களும் விடுதல்களும் ஏற்படலாம் என்ற காரியத்தையும் நம்முடைய எஜமான் அறிந்திருக்கிறார். அதற்கு அவர் இறங்கக்கூடியவராயிருக்கிறார். ஆனா நம்மள மாதிரி துணிகரமா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு பாவம் செய்யறோம் இல்லையா, விட்டு வைக்க மாட்டான். அதற்கு பைபிள் இடம் கொடுக்கல, சபையில் இடம் கொடுக்கல, ஊழியக்காரன் இடம் கொடுக்கல. ஊழியக்காரன் அப்ப சொல்றாங்க, நீ வெளியே எப்படி வேணா இருக்கு, உள்ள பரிசுத்தம் இருக்கணும், உள்ள ஆண்டவோடு சரியா இருந்த, நீ வெளியே நீ எப்படி வேணாலும் இருக்க முடியுமா? அப்படி உள்ள பரிசுத்தமும் வெளியே அசுத்தமா இருக்க முடியுமா? வாலி பிள்ளைங்களுக்கு அப்படிதான் போதனைகள் கொடுக்குறாங்க. நீ எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் மேக்கப் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் நீ காரியங்களை பண்ணிக்கோ. உள்ளத்துல பரிசுத்தமா இருக்கணும், ஆத்மாவோட பரிசுத்தமா இருக்கும். உன் சரீரத்துல நீ கொஞ்சம் தவறு செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி புதிய உபதேசங்களை கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் புதிய ஏற்பாடுல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், ஒருவன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும், அப்படி சொல்றாரு இல்லையா, சொல்றாரா இல்லையா? அந்த அளவுக்கு கடுமையாக ஆண்டவர் நமக்கு வேதத்திலே பாவத்தை குறித்து சொல்லிடுறார். உள்ளொன்று புறம்பொன்று கூடாது, முடியாது என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ விசுவாசிகளை பொறுத்த மட்டும் இது ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். இப்போ நம்ம அந்த விஷயத்தை நான் சொன்னேன். இந்த அடிப்படையை குறித்து தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் பேசுகிறார். அதனாலதான் தொடக்கத்திலே பவுல் அந்த அஸ்திரத்தை எடுத்து பயன்படுத்துகிறார், கடுமையாக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆகையால் என்ன சொல்லி, நம்ம சகோதர சபை ரொம்ப படிக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற எந்த சபையார் படிக்கிறாங்களா இல்லையோ, சகோதர சபைக்காகவே இந்த வசனம் எழுதப்பட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வசனத்தை தெளிவாக படிக்கக்கூடியவர்கள் இந்த தவறை செய்வாங்கன்னு ஆவியானவருக்கு நன்றாக தெரியும். அதைத்தான் அந்த தப்பு தான் நம்ம மத்தியில் நடந்திருக்கு. இதை நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். மற்ற சபையார் அப்படி சொல்ல மாட்டாங்க, தப்பு பாவம் செய்து அந்த நரகத்துக்கு போயிடுவேன் சொன்னாங்களா இல்லையா? முடிவு வரை எந்த நிலையில் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு இந்த வசனம் பிரச்சனை இல்லை. அவன் ஏற்கனவே அந்த பயம் அவனுக்கு இருக்குது. நான் தப்பு செஞ்சுட்டேன் நரகத்துக்கு போயிடுவேன் பயந்துட்டு இருந்துட்டு போறேன், அது வேற உபதேசம், அதை விட்டுருவான். நமக்கு துணிகரம் உண்டு. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? அப்படி சொல்லுவீங்களோ? சகோதர சபை எப்படி சொல்லுகிறதே இன்றைக்கு? அப்படிப்பட்டவர்களா நீங்கள் இருக்கிறீர்களோ? கூடாது.
ஏன் கூடாது என்று சொல்லுகிறார். நான் பேசிய விஷயத்துக்கு இந்த பவுல் 2வது வசனத்துல வருகிறார். அவர் சொல்லுகிறார் ஏன் கூடாது, ஏன் விசுவாசி பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்ய முடிகிறதில்லை என்பதற்கான காரியத்தை அங்கே சொல்லுகிறார். என்ன 2வது வசனம், பாவத்துக்கு மரித்தோம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு செத்து போன நீ எப்படி பாவம் செய்து வாழ்வாய்? விசுவாசி பாவம் செய்யலாமா? சொல்லுங்க, சண்டை போடுவீங்களா? இனிமே சண்டை போடுவீங்களா? இனிமே உங்க குடும்பத்துல சண்டை, நம்ம வீட்டுல சண்டை நடக்குமா? நல்லா யோசிங்க. நமக்கு நம்முடைய இருதயங்கள் எல்லாம் பாவம் செய்து 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 நமக்கு பயங்கர துணிகரம் ஆயிடுச்சு. நமக்கு பாவத்தை குறித்த எந்த உணர்வும் மற்ற நிலைமைக்கு நம்ம மாறிவிட்டு, உணர்வே இல்லை, உணர்வே இல்லாமல் பாவம் செய்யறோம். அதாவது பாவங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பொருட்டா எடுக்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு பாவம். அது நம்ம செய்யறது எல்லாமே ஆவிக்குரிய பாவம். இந்த ஆவிக்குரிய பாவத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் இந்த ஆவிக்குரியங்கிறது வேற அர்த்தத்துல பயன்படுத்தணும். ஆவிக்குரிய பாவம்னா வேற அர்த்தத்துல என்ன அர்த்தம்னா, நம்மள மாதிரி உள்ள வேறுபட்ட சபைகளிலே, வேறுபட்ட சபைகள் சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே ஒரு காரியம் நடந்தால் அது ஆவிக்குரியது. மற்ற சபையில் நடந்தால் அது வேற. அங்க கல்யாணம் நடந்தா அது கல்யாணம், இங்க நடந்தா அது ஆவிக்குரிய கல்யாணம். அங்க ஒரு விஷயம் நடந்தா அது அப்படி, இங்க நடந்தா அது ஆவிக்குரிய ஒரு அடைமொழி போட்டுரும். ஆவிக்குரிய கூடுகை, ஆவிக்குரிய. அதே மாதிரி ஆவிக்குரிய பாவம். இப்ப அதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படி ஆவிக்குரிய பாவம் தள்ளுபடிகள் இருக்குதா நமக்கு? ஆவிக்குரிய பாவங்கள் நீங்கள் செய்யலாம். அப்படிப்பட்ட பாவங்கள் எதுவும் இல்லை. பாவம் பாவமே. பாவத்திற்கு மரித்தலாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? ஆகையினால் விசுவாசி பாவம் செய்யலாமா? கூடாது. கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? அப்ப நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் எனக்கு கிருபை பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. நான் சொன்னா ஏமாந்து போயிருவேன். அப்படி சொல்லித்தான் பவுல் அங்கே ஆரம்பிக்கிறார். 3வது வசனத்துக்கு நம்ம வருவோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றது. எங்க இருந்து ஒரு விஷயத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார். மரணம் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியம். அதை விளக்குவதற்காக நம்ம சிம்பிளான ஒரு விஷயத்தை, தேவன் நமக்கு தந்த ஒரு விஷயத்தை, ஞானஸ்நானம் எங்க முக்கியத்துவப்படுன்னு பாருங்க. ஞானஸ்நானம்ங்கிறது சபைக்கு வந்துட்டோம், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஞானஸ்நானம் எடுத்த பந்தியில சேர்த்துக்கிடுவாங்க அந்த என்கிற அர்த்தத்துல அல்ல. ஞானஸ்நானம் என்பது ஒரு மரணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது எந்த மரணம்? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக மரித்தல். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கும் போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக நீங்கள் மரித்ததை, நீங்கள் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஒரு மரணம் நடந்திருக்கிறது என்று சொல்லி பேசப்படுது. நாம் அந்த மரணத்தை குறித்து நம்ம அடிக்கடி பேச வேண்டும். இந்த மரணத்தை குறித்து நம்ம திரும்ப திரும்ப பேசும். இந்த இந்த இடங்களிலே பவுல் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணமே இந்த மரணம் தான். மரணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம். மரணம் இல்லாமல் உயிர்ப்பில்லை, மரணம் இல்லாமல் உயிர்ப்பில்லை. நீங்கள் மரிக்காமல் பாவத்தை ஜெயிக்க முடியாது. நீங்கள் நானும் மரிக்காமல் பாவத்தை ஜெயிக்க முடியாது. அதைத்தான் பவுல் பேசுகிறார். அப்ப இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே அடிப்படையான விஷயமே மரணம், உங்களுடைய என்னுடைய மரணம். அதை நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பைபிள் பேசுது. இப்ப கிருபையினாலே நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பைபிள் பேசும்போது ஒரு மேலோட்டமான ஒரு சில விஷயத்தை தான் பேசுகிறது. ஆனால் அந்த உள்ள அர்த்தத்திலே என்ன பேசுகிறது என்றால், நம்முடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அது உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம கேட்க வேண்டிய, திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நான் மரித்தேனா? மரிச்சோமா இல்லையா? அதை நம்ம 6ஆம் வசனத்தில் நம்ம படிச்சோம். 6ஆம் வசனம் வாசிப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. இப்ப அந்த வசனம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா?
பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு அப்படின்னா நம்ம யாருக்கு பாவம் நம்முடைய எஜமான் அல்ல அப்படின்னு பார்த்தோம். பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். யார் சிலுவையில் அறையப்பட்டா? 2000 வருஷங்களுக்கு முன்பாக யார் சிலுவையில் அறையப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் எப்ப சிலுவையில் அறையப்பட்டேன்? நான் எப்பொழுது சிலுவையில் அறையப்படுகிறேன்? ரட்சிக்கப்படும் போது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நான் இங்கு இருந்து கொண்டு அந்த சிலுவை மரணத்தோடு நான் எப்படி ஒன்றாக இணைக்கப்பட முடியும்? அதுதான் என்னது? விசுவாசம். அதுதான் என்னது? விசுவாசம். விசுவாசத்தினுடைய விலை மதிப்பு அங்கேதான் இருக்கிறது. இந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த சம்பவத்தோடு நம்முடைய இந்த விசுவாசம் நம்மை கொண்டு போய் இணைக்கிறது. இணைத்து அவருடைய மரணத்திலே நான் என்ன செய்கிறேன்? மரிக்கிறேன். யாருடைய மரணத்திலே நான் மரிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே நான் அவரோடு கூட மரிக்கிறேன். அப்படி நான் அங்கே மரிக்கிறேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறேன், அங்கே அவரோடு கூட உயிர்த்தெழுகிறேன். என்னுடைய மரணம் சிலுவையில் சம்பவிக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவர்கள் தான் விசுவாசம். சரியா? சிலுவையில மரித்தவர்கள் தான் விசுவாசம். நீங்களும் நானும் மரித்திருக்கிறோம். அதை ஒப்புக்கொள்ள முடியுமா? ஒப்புக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்றீங்களா? வேணுமா வேண்டாமா? எல்லாரும் பாக்குற பார்த்தா பயமா இருக்கு. எங்களை சாகடிக்கவா வந்தீங்க? ஆமாங்க, உங்களை சாகடிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. உங்களை காப்பாத்தணும்னா ஒரே வழி உங்களை சாகடிக்கிறது. அந்த ரகசியத்தை நான் கத்துக்கிட்டேன். சாகாம பிழைக்க முடியாது என்பதை கத்துக்கிட்டேன். ஒரு சின்ன சுபாவத்தை கூட மாற்ற முடியாது சாகாம. ரோமர் 6ஆம் அதிகாரம் அதைத்தான் பேசுகிறது. நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போதுதான் நம்ம படிக்கிறோம். தொடர்ச்சியாக அதுதான் நம்ம படிக்கிறோம். இப்போ நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் மரித்தேன். ரெடியா? ஒத்துக்கொள்ளலாமா? முடியுமா முடியாதா? நோ, என்ன சாகடிக்க, என்ன கொல்லாதீங்கோ, என்ன விட்டுருங்கோ. சுயத்துக்கு சிலுவை பிடிக்காது. சுயத்துக்கு சிலுவை பிடிக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், முதலாவது என்ன சொன்னார்? சுயம் செத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சிலுவை எடுக்கணும். இந்த சுயம் சாகாம வெறுக்காம சிலுவை எடுக்க முடியாம ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம இல்லங்க, ஆண்டவரே என் சுயத்திலே நான் எடுத்து சாதிச்சு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நம்முடைய சுயத்தை சாக கொடுக்க நமக்கு விருப்பம் இல்லை. நான் யார் தெரியுமா? சரி, நாங்க சொல்றேன், சிம்பிளா சொல்லிருந்தேன். நீங்க சத்தியங்களா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சத்தனா இல்லையாங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிரியின் மூலம். கிரியை எப்படி வெளிப்படும்? அது வெளிப்படும். சும்மா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லு. சிலவங்க அப்படியே விழிச்சுட்டே இருக்கிறாங்க, என்னது சொல்றாரு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சிலுவையிலே மரித்துக் கொண்டிருந்தார். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. சாயங்காலம் 3 மணி ஆன போது, பிதாவே என்னுடைய ஆவியை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தலை சாய்த்து ஜீவனை விட்டார். பிற்பாடு அந்த நேரம் தாண்டின உடனே போர் வீரர்கள் எல்லாம் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? 3 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? எதுக்காக வந்தாங்க? சீக்கிரமா சாகடிக்கிறதுக்காக. அப்ப சீக்கிரமா அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு டெக்னிக் என்னது தெரிஞ்சதா? என்ன செய்வாங்க? காலை என்ன செய்யறாங்க? அடிச்சு உடைப்பாங்க. ஏன் காலை அடிச்சு உடைக்கிறாங்க? சிலுவையில இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது ஏன் காலை அடிச்சு உடைக்கிறாங்க? அதாவது இந்த இப்படி சிலுவை தொங்கி இருக்கும் போது மீண்டும் மீண்டும் அவர் உயிரோடு இருக்காங்க. அந்த உடம்பு கெப்பாசிட்டி இருக்கும்போது மூச்சு விடும். மூச்சு விடணும்னா என்ன செய்யணும்?
கால்ல இருந்து அந்த கெப்பாசிட்டி போய் வயிற்றுல இருந்து அந்த மூச்சு எடுக்கணும், இல்ல இழுத்து எடுக்கணும் மேல. இப்ப கால் கெப்பாசிட்டி இல்லா இருக்கும் போது என்ன ஆகும், மூச்சு இழுத்து எடுக்க முடியாது, சீக்கிரம் செத்து போயிடும். அதான் அவங்களுக்கு டக்குனு எப்படி சாகடிக்கணும், சாகாம சாகடிக்கணும். அதான் சிலுவை மரணம். சும்மா சும்மா எல்லாம் சாக விட மாட்டேறாங்க ஒரு நிமிஷத்துல. அப்படி சாகாம சாகடிக்கிறதா சிலுவை. ரொம்ப வேதனையான ஒரு மரணம், கொடூரமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரணம் கொடுக்கப்படுது. ஆண்டவரத்துல வந்து பார்க்கும்போது ஏற்கனவே அவர் மரித்து போயிருக்கிறார். இப்போ அதை உறுதிப்படுத்துகிறதற்காக ஒரு போர் வீரர் ஒரு வித்தை செய்கிறான். என்ன செஞ்சான், கையில இருந்த ஒரு ஏட்டிய தூக்கி என்ன செய்தான், விழாவில. அப்பொழுது எந்த சலனமும் இல்லை, ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது. அவர் இறந்து போனது உறுதியாயிற்று. அவர் இறந்ததுனால குத்தின போது எந்த ஒரு சத்தமும் கேட்கல, எந்த ஒரு அசைவும் வரல. அப்ப அவர் மரித்து போனார் என்பது உறுதியாயிற்று. இப்ப நீங்களும் தான் சத்து போனது எப்படி ப்ரூவ் பண்றது? இப்ப சொல்லுங்க. எதாவது என்ன செய்யணும்? அப்படி நாங்க சிம்பிளா எல்லாம் பார்க்க மாட்டோம். சிம்பிளா எல்லாம் பார்த்து அப்படி விட மாட்டோம். நாங்க என்ன செய்வோம்னா, நாங்களும் குத்தி பார்த்துதான் சரிப்படுத்துவோம். அதனால எல்லாருக்கும் வீட்டுலயும் ஓர ஈட்டி ஆண்டு வச்சிருப்பாரு. அப்பப்ப குத்து கிடைக்கும். அந்த குத்து படும்போது நான் யாரு தெரியுமா அப்படின்னு வந்துட்டீங்கன்னா என்ன செய்யல, சாகல. குத்து ஸ்ட்ராங்கா விடும்போது அசைவே இல்லைன்னா இது செத்து போச்சுன்னு அர்த்தம். சரியா? வீட்டுல போன உடனே டெஸ்ட் பண்ணி பாருங்க. மாறி மாறி டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது சக்சஸ் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். பார்த்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன்னு குத்துனீங்கன்னா திருப்பி குத்து ஸ்ட்ராங்கா உள்ள இங்க தெரியும். அப்போ அந்த அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டால்தான் சாவு உறுதியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்பதான் கேட்பாங்க, உனக்கு சூடு சொரணை இருக்கா, உப்பு போட்டுதான் சாப்பிடுறியா, அப்படிலாம் கேட்கும்போது என்ன செய்யும், இன்னும் அதிகமா என்னாவது கொஞ்சம் ஜீவன் இருந்தா என்ன செய்யும், வெளியே வரும். அப்பவும் வரலன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசோதிக்கிறதற்கான ஈட்டிகள் பல இடங்களில் இருந்து வரும். இப்ப எந்த விஷயத்தை குறித்து பேசும்போது உங்களுக்கு அதிக கோபம் வருகிறது, எந்த விஷயத்திலே உங்களுக்கு அதிக சோதனை வருகிறது, யோசிச்சு பாருங்க. ஒரு சிலருக்கு கோபம் என்கிற ஒரு பிரச்சனை, சண்டை என்கிற ஒரு பிரச்சனை, ஒரு சிலருக்கு பொய் போன்ற சில பிரச்சனை, ஒரு சிலருக்கு வேற சில காரியங்கள், சில காட்சிகள், சில பேச்சுகள், சில நட்புகள், சில உறவுகள், சில விதமான உணவு வகைகள் என்று பல பல விஷயங்கள் இருக்கிறது. பல விஷயங்களுக்கு பலரும் அடிமைகளாக இருக்கிறார், பாவ பழக்க வழக்கங்களில். அந்த விஷயங்கள் நம்மை தாக்கும் போது நமக்கு அசைவு வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு சொல்ல வேண்டிய காரியம், கொஞ்சம் ஏதோ ஒரு உணர்வு வரும்னு வச்சிருங்களேன். அப்ப என்ன சொல்லணும், நம்மகிட்ட நமக்கு நாம என்ன சொல்லணும், என்னது என்ன இப்படி காட்ட வழி இல்லை இப்போ. அது பெரிய பிரச்சனை. இப்போ முடிஞ்சு போச்சு, சொத்து போயிட்டனே, நீ பேசக்கூடாது. நம்ம யார்கிட்ட சொல்லணும், மனைவிட்ட அல்ல. நம்ம அதுல கட்டிக்காரங்க, மனைவிட்ட புருஷங்கிட்ட இல்ல, யார்கிட்ட சொல்லணும், நமக்கு நாமே. கடுமையான சூழ்நிலைகள் நம்ம எதிர்கொள்ளும் போது நீ செத்து போய்விட்டாய், உனக்கு நீ செத்து போயிருக்கிறாய், உன் சுயம் செத்து போய்விட்டது. இப்பொழுது நீ இருக்கிறது நீ அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய மனுஷன். 2 கொரிந்தியர் 5:17 அங்கேதான் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தார் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதாக முடியுமா? எல்லாம் புதிதாக முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். சத்துருக்களை சிநேகிக்க முடியுமா? சத்துருக்களை நேசிக்க முடியுமா? சத்துருக்களை சிநேகிங்கள் ஆண்டவர் சொன்னார் இல்ல, முடியுமா முடியாதா? செத்து போனவங்களுக்கு முடியும்.
மன்னிக்க முடியுமா? உள்ள இருக்குல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயம், 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு கசப்பு, ஒரு கோபம். செத்தா கூட நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, செத்த பிறகு இங்க மறக்காம இருக்கு. ஆனாலும் நமக்கு ஒரு வைராக்கியம், செத்தா கூட மறக்க மாட்டேன், விட மாட்டேன், ஆவியா வந்தாவது பிடிப்பேன், மன்னிக்கவே மாட்டேன் இந்த விஷயத்துல. அப்படிலாம் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆனா சாவிலே தான் நமக்கு அதுல ஜெயம் இருக்கிறது. இதனாலதான் சில காரியங்கள்ல, சில உபதேசங்களை நான் யாருக்கும் சொல்றது கிடையாது. நீ இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்றது கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் நீங்க அப்படி இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு மனுஷனை உயிரோட வச்சுக்கிட்டு நீ அப்படி இரு இப்படி இருன்னு சொன்னா ஒரு காலம் அவனை திருத்த முடியாதுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு பாடம். ஏன்னா என்னுடைய அனுபவம் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்றது, நீ சாகு, செத்துப்போ, அப்போ உனக்கு பிழைப்பு இருக்கிறது. அதைத்தான் நம்ம என்ன பார்க்கிறோம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போ. இப்ப ஒரு கொசு வந்து என்ன கடிச்சுன்னு வச்சிருங்களேன், ஒரு கொசு வந்து அப்படியே கடிச்சுன்னு வச்சிருங்களேன், என்ன செய்யும்? நான் பேசிட்டே இருக்கும்போது யோசிக்காமலே என்ன செய்வேன், கையினால ஒரு அடி அடிச்சுட்டு அப்பதான் பார்ப்பேன். நான் செத்து போனேன்னு வச்சிருங்களேன், ஒரு கொசு வந்து வேகமா கடிச்சுன்னு வச்சிருங்களேன், என்ன செய்வேன்? நீ கொசு கடிச்சா என்ன, யானை மதிச்சா என்ன, எந்த சின்ன பாவமானா என்ன, பெரிய பாவமானா என்ன, அவங்க அப்படி இருந்தா என்ன, இவங்க இப்படி இருந்தா என்ன, நான் பாவம் செய்ய முடியாது, நான் பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் என்ன, நான் மரித்து போறேன். சரியா? அருமையா இருக்குல்ல? நான் ஏதோ கையில போட்டு சொன்னேன், புதுசா சொன்னேன்னா? புதிய உபதேசமா இது? புதிய உபதேசமா இது? புதிய பைபிளா? நம்ம கையில இருக்கிற பைபிள் தான். ரொம்ப அழகாக ஆண்டவர் இந்த விஷயத்தை சொன்ன, ஒரு விசுவாசியுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கான தங்க சாவியை நம்ம கையில கொடுத்திருக்க. நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவார் உண்டோ. விசுவாசிகளுடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கு. ஆண்டவர் நம்மை அவ்வளவு நேர்த்தியாக மாற்றி இருக்கிறார், அவ்வளவு பெரிய காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார், அவ்வளவு ஆச்சரியங்கள் நமக்குள்ளே நடந்திருக்கிறது. ஆனால் நாம் இதெல்லாம் அறியாதவர்களாய் போல, பாவிகளை போல, பாவத்திற்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது வேண்டாம், அது விசுவாசிகளுக்கு ஆகாது. நம்மை குறித்து மீண்டும் சொல்ல வேண்டும், இவர்கள் வேதக்காரர்கள். சியோன் மலையிலே வாழ்கின்ற இந்த இடத்திலே சபையிலே போகக்கூடிய விசுவாசிகள் வேதக்காரர்கள். இவர்கள் இப்படித்தான் இருப்பார். அற்பமான பொன்னுக்கும் பொருளுக்கும், அற்பமான லாபங்களுக்கும், அற்பமான சுயமான வெற்றிகளுக்கும் நாம என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்ய கூடாது. புரிஞ்சுதா புரியலையா? சரி. ஆகையால் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ கூடாது. சரியா? கர்த்தருடைய நாமம் இந்த வேண்டுமே கூடுவதாக.